தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அந்த ஊருக்கே அவர் போகக்கூடாதுங்கிறதுக்கு நீங்க தடை போட முடியாது. அவர் இப்ப அரசியல் கட்சி தலைவர் மட்டும் இல்ல, தமிழக முதல்வர். தமிழகத்தில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்கள் போனா சாட்சிகளை கலைத்து விடுவார்களோ அந்த வாதத்துல முன் வச்சாங்க திமுக. அது அரசியலா இருக்கும்போது ரைட்டுங்க. இப்போ முதலமைச்சரை போய் நீங்க சொன்னீங்கன்னா இப்ப அவர் இங்க உட்காந்துக்கிட்டே கலைக்க முடியாதா? அதிகாரம், ஆட்சி, காவல்துறை எல்லாமே முதல்வருடைய கீழே இருக்கிறது. இங்க உட்காந்துட்டு பண்ண முடியாது, அங்க போய் தான் கலைப்பாரா? என்னங்க இது? அப்படி பார்த்தா அவர் ஏற்கனவே அவங்களை கூப்பிட்டு வீட்டுல வச்சு பேசினாரு, அப்ப சொல்லியிருக்க மாட்டாரா? எஃப்ஐஆரே போடாதான் அவர் மேல நீங்க அலிகேஷன் சொல்றது எப்படி ஏத்துக்க முடியும்? படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் ரொம்ப கடுமையா சாட்டினதை பார்க்க முடியுது. அன்றைக்கு ஏன் திமுக அரசு மேல எஃப்ஐஆர் போடல? போட்டோம்னா இன்னமும் தீவிரமா இருந்திருக்கும், செல்வாக்கு அதிகமா, இன்னும் நிறைய 107ங்கிறது 150 இருக்கும். உங்களுக்கு கிடைத்த வாக்குகள் இன்னும் அதிகமா இருந்திருக்கும். இன்னொன்னு அப்படி பார்த்தா திமுக மேலேயே நம்ம நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கலாம். உடனே முதலமைச்சர் வராரு, ஃபாரின்ல இருந்து துணை முதலமைச்சர் வந்தாரு, செந்தில் பாலாஜி உடனே அங்கே போய் உட்காந்துருக்காரு, அன்பில் மகேஷ் போய் அங்கே உட்காந்துருக்காரு. இதெல்லாம் ப்ரீ பிளான்டான ஒரு கேள்வி அந்த இடத்துல வருது இல்லை. எதை வேணாலும் வாதமாக வைக்கலாம், ஆனால் சாட்சியங்களும் அதில் நடந்த உண்மைத்தன்மையும் நிரூபிக்கப்பட வேண்டும். 2 மாசம் குழந்தை தாங்க ஆயிருக்குது, இன்னும் செயல்பட நிறைய. நீங்க அறிவுரையை சொல்லுங்க. நான் அதை தான் டிஎம் கிட்ட கேட்பேன். சரி, அவர் செய்யறது தப்புன்னே வச்சுங்க, அனுபவம் இல்லைன்னா வச்சு. உங்களுக்கு இத்தனை ஆண்டு காலம் அனுபவம் இருக்கிறதே, 70-75 வருஷமா இருக்கிறீங்க, இத்தனை வருஷமா ஆண்டு இருக்கீங்க, உங்க தாத்தாலேருந்து அப்பாலேருந்து எல்லாரும் முதலமைச்சராக இருந்தீங்க. இதை இப்படி செய்யாதீங்கன்னு யாராவது அட்வைஸ் பண்றீங்களா? செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த முன்ஜாமீன் விசாரணையின் போது அவங்களுடைய வக்கீல் பேசுறாரு, இவர் அடுத்து கரூர் இடைத்தேர்தல் வரப்போகுது, செந்தில் பாலாஜி இருந்தா கண்டிப்பா வெற்றி திமுகவுக்கு, அதை தடுக்கணுங்கிறதுக்காகவே அவர் கைது பண்ணி உள்ள வைக்கணும்னு பிளான் போடுறாங்கன்னு சொல்லி ஒரு வாதத்தை முன்வைக்கிறாரு. இப்போ கரூருங்கிறது செந்தில் பாலாஜிக்கு இவங்களே எழுதி கொடுத்துட்டாங்களாங்கிறது எங்களுடைய கேள்வி. சார், யார் வேணா போகலாம், யார் வேணா ஜிக்கலாம். அதே இடத்துல அண்ணாமலை இருந்திருக்கிறாரு, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. பட் அவருடைய செயல்பாடுகள் மக்களுக்கு பிடித்திருந்தால் அவர்கள் அதை ஒத்துக்க போறாங்க. அதனால ஒருத்தருக்காக தமிழ்நாடு பட்டயம் பண்ணி கொடுக்கல. அது XYZ யாரா வேணாலும் இருக்கலாம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு பாபு பரமேஸ்வரன் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சார். முதல்வர் விஜய் அவர்கள் கரூர் போகக்கூடாது, அங்க போனா சாட்சிகள் எல்லாம் கலைச்சுவார் அப்படின்லாம் சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் கேஸ்லாம் போட்டாங்க. கடைசியாக அதை வாபஸும் வாங்கிட்டாங்க. இப்போ முதல்வர் விஜய் அவர்கள் கரூர் போக போகிறார், அங்க அரசு வேலையெல்லாம் கொடுக்க போறாங்க பாதிக்கப்பட்டவர்களுக்கு அப்படின்லாம் கருத்துக்கள் சமூக வலைதளங்கள்ல வர்றதை பார்க்கப்படுகிறது. இப்போதைய இந்த முதல்வர் விஜயின் விஜயம் அப்படின்றது சரியா இருக்குமா கரூருக்கு? சேனல் 5 நேயர்களுக்கு அவர்கள் வணக்கம். இல்லை, திரு விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்து அங்கே போகும்போது ஏற்பட்ட ஒரு அசம்பாவிதம் எல்லாருக்குமே வருந்தத்தக்க விஷயம். ஒரு 41 உயிர்கள் போயிருக்குது. அந்த வயசில் இருந்த குழந்தையை சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 43 உயிர்கள். அப்போ அவர் மேலே வைக்கப்பட்ட விமர்சனம் என்னன்னா, அவர் அந்த இடத்துக்கு போகலை, சரியாக ஆறுதல் சொல்லலை, அந்த பாதிக்கப்பட்டவர்களை வீட்டுக்கு அழைச்சி செஞ்சார்னு சொல்லி ஒரு தேர்தலுக்கு முன்பு நடந்த மற்ற அரசியல் கட்சிகளுடைய ஒரு விமர்சனமாக இருந்தது. அவர் மேலே வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டாகவே இருந்தது. பின்னிக்கு அவர் வெற்றி பெற்று முதல்வராகி கிட்டத்தட்ட 2 மாதங்கள் கழித்து அவர் இப்போ போகிறது அப்படிங்கிறது, இதை தனிப்பட்ட திரு விஜயாகவோ இல்லை தனிப்பட்ட தாவேகாவுடைய தலைவராகவோ இல்லாமல் ஒரு தமிழக முதல்வராக பார்த்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக இது போக வேண்டியது தான். 2வது, அந்த 41 உயிர்கள் போனதுங்கிறது எந்த விதத்திலையும் சரி பண்ண முடியாத ஒரு விஷயம். அந்த இழப்பீடை எந்த இடத்துலையுமே நீங்கள் சரி பண்ண முடியாது. ஆனால் அதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன விதத்தில் ஆறுதல் சொல்ல முடியும் அப்படின்னா, அவருக்கு ஒரு நிரந்தரமான, இப்போ ஒரு பையன் இறந்திருப்பார், இல்லை மகள் இறந்திருப்பாங்க, இல்லைன்னா ஒரு குழந்தைகள் இறந்தவங்க இருக்கிறாங்க, அப்பா இறந்த ஃபேமிலிகள் இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு எந்த விதத்தில் நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கும்னா அவர்களுக்கு ஏதாவது ஒரு நிரந்தர வருமானத்துக்கு வழி பண்ணணும். அந்த வகையில் நாங்கள்லாம் கூட சொன்னோம், இவர்களுக்கு நிச்சயமாக முதல்ல இவர் பதவியேற்ற உடனேயே முதல் கையெழுத்தே அவர்களுக்கு வேலை கொடுக்கணும்னு சொல்லி எங்களுடைய பல பேட்டிகள்லாம் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதனால அரசியல் ரீதியாக இதை பார்க்காமல் மனிதாப அடிப்படையில் பார்த்தீங்கன்னா முதல்வராக தனிப்பட்ட நடிகராக முதல்வராக இன்றைய கொடுக்கறது சரின்ற மாதிரி சொன்னாலும் மற்ற ஒரு கட்சியினுடைய வாதம் என்னவாக இருக்கு அப்படின்னா, இப்படி கூட்டங்கள்ல இறந்த அரசு வேலைன்னா கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்களே, இது ஒரு அரசியல் கட்சி கூண்ட கூட்டத்தில் போய் இறந்ததுக்காக நீங்க அரசு வேலை கொடுத்தீங்கன்னா இதையே பழக்கமா. கள்ளச்சாராயம் குடிச்சவங்களுக்கு நீங்க பணம் கொடுத்தீங்களா? என்ன கணக்குது? 10 லட்சம்
கள்ளச்சாராயம் குடிச்சவங்களுக்கு அவன் சாராயம் குடிக்கணும்னு போனதே தப்பு. அப்ப அரசுக்கு தெரியாம கள்ளச்சாராயம் காய்ச்சினது அதை விட பெரிய தப்பு. அப்போ வந்து போலீஸுடைய நடைமுறைகள் அங்க இல்லையா? சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படலையா? அப்ப அந்த இடத்துல கள்ளச்சாராயம் வேண்டுமென்றே தன்னுடைய தனிப்பட்ட விருப்பத்திற்காக போய் குடிச்சவனுக்கு உடனே நிவாரணம் நீங்க அறிவிச்சீங்களே, அதை என்ன சொல்ல, இயற்கை பேரிடர்ல இழப்பதுங்கிறது வேற விஷயம். பட் இதெல்லாம் கொழுப்பெடுத்து போய் குடிச்சவங்க, அவங்களுக்கு போய் நீங்க வந்து மதுக்கடைகள் இருக்குது, அரசாங்கம் நடத்தக்கூடிய டாஸ்மாக் இருக்குது, அதிலே பல பிரச்சனைகள் இருக்கும்போது கள்ளச்சாராயம் காய்ச்சறவனை விட்டுட்டீங்க. கள்ளச்சாராயம் போய் குடிச்ச 63 பேருக்கு நீங்க நிவாரணம் கொடுத்தீங்களா எடுத்தெடுப்புல, அது தப்பு இல்லையா? அப்போ மக்களுடைய வரிப்பணம் தானே அது. இல்ல திமுகவுடைய சொந்த கட்சி பணத்துல கொடுத்தீங்களா? முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய சொந்த பணத்துல கொடுத்தாரா? அப்போ முதல்வராக இருக்கும்போது என்ன பண்ணாரு? மக்களுடைய அரசு வரி பணத்தை தூக்கி கொடுத்தீங்க. அப்ப இதை மட்டும் நீங்க எப்படி இது உயிரிழப்பு. அதனால இந்த உயிரிழப்பு வேற, அந்த உயிரிழப்பு வேற. இதுல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்னன்னா, அப்போ ஆளுங்கட்சியாக இருந்த திமுக வந்து தாவேகா கட்சி வளர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காக செய்த சதின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அது விசாரணையில இருக்குது, அது வேற விஷயம். பட் இன்று உயிரிழந்தவர்களுக்கு என்ன இழப்பீடு நீங்க கொடுப்பீங்க? நீங்க கொடுத்தா ஓகே, நாங்க கொடுத்தா தப்பா என்ற வாதம் அந்த இடத்துல வரும்போது அந்த குடும்பங்களுக்கு உரிய நிவாரணம் கொடுக்கப்பட வேண்டும். அதுல மாற்று கருத்து. நிவாரணம் அப்படின்றத எல்லாருமே ஆமோதிக்கிறாங்க கொடுக்கணும்ட்டு. ஒரு முக்கியமான கட்சியே தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சி ஒரு அப்பீலே போயிருக்காங்க கோர்ட்ல, இது கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் தான் 10 லட்சம் கொடுத்ததுமே எதிர்த்தாங்க. இப்ப இந்த வேலை கொடுக்கறதுமே எதுக்குறாங்க. காரணம் இதே. இப்ப நாளைக்கு ஒரு கட்சி கூட்டம் நடக்குது, அந்த கூட்டத்தில் இது மாதிரி அசம்பாவிதம் நடக்குதுன்னா இப்போதைய முதல்வர் அவர்கள் கொடுப்பாங்களா வேலை உங்களுக்கு? இது தொன்று வந்துகிட்டு தானங்க இருக்குது. இப்ப எந்த ஆட்சியில அதை கொடுக்கலன்னு நீங்க சொல்லுங்க பாப்போம். எல்லா ஆட்சியிலுமே ஒரு உயிர் போச்சுன்னா அதுக்கு ஒரு நிவாரணம் கண்டிப்பா கொடுக்குறாங்க. ஒரு போலீஸ் வந்து ஒரு விசாரணையில ஒரு ரஞ்சித் குமார் அடித்து கொலை செய்யப்பட்டார், அதுக்கு என்னாச்சு? சாத்தாங்குளத்துல அப்பாவும் பிள்ளையும் இது பண்ணாங்க, அதுக்கு என்னாச்சு? ஸோ இது போன்ற நிவாரணங்கள் என்பது அந்த குடும்பத்திற்கு பொருளாதார ரீதியாக ஒரு சப்போர்ட் பண்றது தான். இது இப்போ நாம் தமிழர் கட்சி சொல்றாருன்னா அவர் ஏதாவது பொலிட்டிக்கல் ஸ்டண்ட் அடிக்கணுங்கிறதுக்காக ஏதாவது சொல்லுவாரு. ஏன்னு சொன்னா அவர் எந்த இடத்துலையுமே இப்பவுமே நீங்க பாருங்க, ஆளுங்கட்சியோ இல்ல வேறொரு கட்சியோ செய்யறத அவர் ஆப்போசிட்டா தான் சொல்லுவார். சீமான் அவர்கள் சொல்லக்கூடிய எந்த கருத்துமே நீங்க ஆனா இல்ல, இதுல முக்கியமானது கட்சியை தாண்டி இந்த அரசு வேலைக்காக படிக்கிறாங்க தெரியுமா, எக்ஸாமுக்கு, அவங்களுமே வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க. நாங்க இங்க ராப்பகலா படிக்கிறோம், கூட்டத்துக்கு போய் இறந்தவங்க குடும்பத்துல நீங்க அரசியல கொடுக்குறீங்க, நாங்க படிச்சுக்கிட்டு இருக்கமே, இந்த வேலைக்கு போகணும், எங்களுடைய கனவு நிறைவேறல, கூட்டத்தை பார்க்க அவங்க விமர்சனத்தை நான் சொல்லிடுறேன். அந்த கேட்கறவங்க விமர்சனத்தை அவங்க அன்றைக்கு ஒரு கட்சி கூட்ட தலைவரை பார்க்க போயிட்டு இறந்துட்டாங்க, என்னுடைய வாய்ப்பு போயிடும் நீங்க சொல்றீங்க. படிக்கிறவங்க வாய்ப்பு போயிடும். ஆனால் உங்களுக்கு அந்த வேலை கிடைக்காவிட்டாலும் வேறொரு வேலைக்கு போவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? கண்டிப்பா. இறந்தவர்களுக்கு என்ன இருக்கு? அந்த இடத்துல அப்படித்தான் நீங்க பார்க்கணும். சார் எனக்கு வந்து அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கு, எனக்கு வேலை கிடைக்கல, ஆனால் திடீர்னு ஒருத்தர் வந்து வாரிசு அடிப்படையில் ஒருத்தர் அவங்க அப்பா இறந்துட்டாரு வேலை கொடுக்க, நீ வந்து அவனுக்கு வேலை கொடுத்த, நான் தானே லைன்ல முன்னாடி நிக்கிறேன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா. ஸோ அந்த இடத்துல இந்த வாதம் எடுபடாது. நீங்க ரெகுலரா போகலாம் இந்த துறை இல்லைன்னா இன்னொருத்தர். ரெண்டாவது, இவருடைய வேலையைத்தான் அவருக்கு கொடுக்க போகிறார் இல்ல, அவருடைய தகுதிக்கேற்ப வேலை தான் அங்க கிடைக்கும். நீங்க 10th படிச்சுட்டு ஐஏஎஸ் கலெக்டர் ஆக முடியாது. நீங்க படிக்கிறது ஹையர் குவாலிஃபிகேஷன் படிச்சு கூட நீங்க போகலாம். பட் அந்த குடும்பத்துல இறந்து போனவங்க திரும்பி வந்து படிக்க முடியுமா? அது வந்து வாதமே கிடையாது. அது வந்து இதெல்லாம் அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்களும் அதோடைய அனுதாபிகளும் உறுப்பினர்களும் வந்து கிளப்பக்கூடிய சர்ச்சைகள். இது தீர்வு கிடையாது. இப்ப நீங்க அந்த பேசின அந்த இளைஞர்களுடைய பின்பலம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கட்சியை சார்ந்தவரா இருப்பாரு. கட்சிகள் தூண்டி விட்டு இப்படி பேசினதா இருக்கு. அவர்களே பேசுவார்கள், தூண்டி விட வேண்டிய அவசியம். இன்னைக்கு வந்து ஊடகம்ங்கிறது உங்க கையில இருக்குங்க, எல்லா டாபிக்கும் உங்களுக்கு தெரியும். சோ நீங்க வந்து ஒரு கருத்தை சொல்லும் போது நீங்க ஒரு பரவலா பேசப்படுவீங்கல்ல. இன்னைக்கு அந்த டாபிக் எடுத்து நம்ம பேசுறோம்னா என்ன காரணம்? அவங்க பேசுனால இது ஒரு விளம்பரமா தான் போகுது. அந்த இழப்பீடு கொடுத்த உயிர்களுக்கு எதுவுமே செய்யலைன்னா என்ன சொல்லுவீங்க? எதுவுமே செய்யலன்னு சொல்லுவாங்க. அடுத்து அதையும் இதே எதிர்கட்சிகளாக இருக்கு. ஆளுங்கட்சி மேல எப்பவுமே விமர்சனங்கள் வருங்க. குறிப்பாக அதுவும் இவர் வந்து திடீர்னு வந்து ஆளுங்கட்சியாக மாறியவர், இன்ஸ்டன்டா மாறினவர். இவர் வருவார்னு யாருமே நம்பல, இன்க்ளூடிங் திரு விஜய் அவர்களுமே தான் முதல்வராகவும் பேசினாரு, செஞ்சாரே தவிர ஆனால் அவர் ஆவாரா என்பது அவருக்குமே தெரியாத ஒரு சூழ்நிலையாக இருந்தது. பட் இது வந்து மக்கள் அளித்த ஒரு தீர்ப்பு. ஸோ அதை வந்து நீங்க யாரு, அதாவது ஓட்டு போட்டவங்களுக்கும் போடாதவங்களுக்கும் அவங்க தான் 5 வருஷம் முதலமைச்சர், அதை மாற்ற முடியாது நம்ம. பட் தனிப்பட்ட கருத்துக்கள் விமர்சனங்கிறது வேற. அவருடைய செயல்பாடுகள்ல குறைகள் இருந்தாலோ இல்ல செயல் திட்டங்கள் தவறாக இருந்தாலோ சொல்லுங்க. பட் இதெல்லாம் வந்து மக்களுக்கு போய் சேர வேண்டிய ஒரு விஷயம் தான், எமர்ஜென்சியா செய்யணும். அதுல வந்து எந்த கருத்து. ரெண்டாவது, அந்த ஊருக்கே அவர் போகக்கூடாதுங்கிறதுக்கு வந்து நீங்க தடை போட முடியாது. அவர் இப்ப அரசியல் கட்சி தலைவர் மட்டும் இல்ல, தமிழக முதல்வர். தமிழகத்தில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்கள் போனா சாட்சிகளை கலைத்து விடுவார்களோ அந்த வாதத்துல முன் வச்சாங்க திமுக. அது வந்து அரசியலா இருக்கும்போது ரைட்டுங்க. இப்போ முதலமைச்சரை போய் நீங்க சொன்னீங்கன்னா இப்ப அவர் இங்க உட்காந்துக்கிட்டே கலைக்க முடியாதா? ஒரு வாதத்துக்கு எடுத்துங்க, அதிகாரம், ஆட்சி, காவல்துறை எல்லாமே முதல்வருடைய கீழே இருக்கிறது. இங்க உட்காந்துட்டு பண்ண முடியாது, அங்க போய் தான் கலைப்பாரா? என்னங்க இது? அப்படி பார்த்தா அவர் ஏற்கனவே அவங்கள கூப்பிட்டு வீட்டுல வச்சு பேசினார, அப்ப சொல்லியிருக்க மாட்டாரா?
இதெல்லாம் வந்து சும்மா அதாவது சொல்லுவாங்களே ஹம்பக், பைத்தியகாரத்தனமான வாதங்கள். ஏதாவது ஒன்று சொல்லணுமேங்கிறதுக்காக சொல்லக்கூடாது. இனிமேல் திரு விஜய் அவர்களாகட்டும், எந்த கட்சியுடைய தலைவர்களாக இருந்தாலும் ஒரு இடத்திலே அதிகமான கூட்டம் கூடுகிறது என்றால் இதை ஒரு முன் உதாரணமாக வைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவல்துறையும் அரசும் அந்த கட்சியை நடத்துபவர்களும் கூட்டத்தை நடத்தும் ரொம்ப பொறுப்போட செய்யணுங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். இது ஒரு லேண்ட்மார்க் மாதிரி ஆயிப்போச்சு. குறிப்பாக அந்த வாதத்தின் போது நீதிமன்றம் கேட்டது, நீங்க ஏன் அன்றைக்கு விஜய் மீது எஃப்ஐஆர் போடல? எஃப்ஐஆரே போடாம அவர் மேல நீங்க அலிகேஷன் சொல்றது எப்படி ஏத்துக்க முடியும்? படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் ரொம்ப கடுமையா சார்ந்ததை பார்க்க முடிஞ்சது. அன்றைக்கு ஏன் திமுக அரசு மேல எஃப்ஐஆர் போடல? போட்டிருந்தா இன்னமும் தீவிரமா இருந்திருக்கும், செல்வாக்கு அதிகமா, இன்னும் 107ங்கிறது 150 இருக்கும். இவங்களுக்கு கிடைத்த வாக்குகள் வந்து இன்னும் அதிகமா இருந்திருக்கும். இன்னொன்னு அப்படி பார்த்தா திமுக மேலேயே நம்ம நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கலாம். உடனே முதலமைச்சர் வராரு, ஃபாரின்ல இருந்து துணை முதலமைச்சர் வந்தாரு, செந்தில் பாலாஜி உடனே அங்க போய் உட்காந்துருக்காரு, அன்பில் மகேஷ் போய் அங்க உட்காந்துருக்காரு. இதெல்லாம் ப்ரீ பிளான்டான ஒரு கேள்வி அந்த இடத்துல வருது இல்லை. எதை வேணாலும் வாதமாக வைக்கலாம், ஆனால் சாட்சியங்களும் அதில் நடந்த உண்மைத்தன்மையும் வந்து நிரூபிக்கப்பட வேண்டும். அதனால இதெல்லாம் வந்து என்னன்னா அரசியல் காழ்ப்புணர்ச்சி மூலமாக பேசுவதுதான். இன்னைக்கு டிஎம்கேக்கு பேசுறதுக்கு என்ன சப்ஜெக்ட் இருக்கு? எப்பவுமே பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ யாரா இருந்தாலும் ஆளுங்கட்சி மேல விமர்சனங்கள் வரும். அது அன்னன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸை வச்சுதான் வரும். இன்னைக்கு இவர்களை இப்போ நீதிமன்றமே போகலான்னு சொல்லிடுச்சு. இது அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் இதுக்கு அடுத்து என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஸோ அதனால வந்து ஒரு முதல்வராகவோ அமைச்சராகவோ எம்எல்ஏவாகவோ இருந்தால் அந்தந்த பகுதிகளுக்கு இப்போ ஒரு பேரிடர் ஏற்பட்டுருச்சுன்னா அந்த இடத்துக்கு முதல்வர் போகலன்னு என்ன சொல்கிறாங்க? ஏன் நீ போகலங்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் மோடிஜி மணிப்பூருக்கு ஏன் போகலன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. இதே டிஎம்கே கேட்குதா? பட் எல்லா செயல்பாடுகளையும் முடிச்சுட்டு ஆனால் மோடிஜி இன்னைக்கு அங்கே போகல அப்படிங்கிற இதே சீமான் பேசலை, இவங்க டிஎம்கேல பேசல. ஸோ அதே போல அந்த இடத்துல என்னென்ன பெகல்காமுக்கு போலியான்னு கேட்டாங்களா இல்லையா? அப்போ இதெல்லாம் வந்து வாதங்களுக்காக எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சி மீது வீசக்கூடிய தேவையற்ற சர்ச்சைகள். இதெல்லாம் மக்கள் வந்து எடுத்துக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு அவர் போனார்னா இன்னும் அந்த ஊருக்கு இன்னும் சில நலத்திட்டங்கள் கிடைக்கலாம். இந்த குடும்பம் மட்டும் இல்லை, பொதுவாகவே நமக்கு வந்து ஒரு முதல்வர் அங்கே ஒரு சில நலத்திட்டங்கள் தொடங்கி வைப்பார். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது சிறப்பான ஒரு விஷயம்தான் நிச்சயமாக. ஆனால் இது போன்ற நிகழ்வுகள் இனிமேல் ஏற்படாமல் இவர்கள் ஒரு பாடமாக வைத்து செயல்பட வேண்டும். இதையே வந்து வச்சுக்கிட்டு நாளைக்கு இது பண்ணக்கூடாது, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கணும். இந்த கள்ளச்சாராயம், இந்த பெண்களுக்கான பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு, போதைப் பொருள் இதெல்லாம் முதல்ல தடை செய்யப்படணும். அதற்கு முதல்வர் என்ன ஏற்பாடு செய்யறாங்கிறது தான் முக்கியமே தவிர 2 மாசம் குழந்தை தாங்க ஆயிருக்குது, இன்னும் செயல்பட நிறைய. நீங்க அறிவுரையை சொல்லுங்க சார், இது இப்படி பண்ணக்கூடாது. இப்போ கேள்வி கேட்கறாங்க இல்லையா, கேள்வி கேட்கறவங்க அந்த பதிலையும் சொல்லணும்ல. நீங்கள் செஞ்சது தப்புன்னா சரிங்க, இது எப்படி சரி செய்யணுங்கிறத ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? நான் அதை தான் டிஎம்கே கேட்பேன். சரி, அவர் செய்யறது தப்புன்னே வச்சுங்க, அனுபவம் இல்லைன்னா வச்சுங்க. உங்களுக்கு இத்தனை ஆண்டு காலம் அனுபவம் இருக்கிறதே, 70-75 வருஷமா இருக்கிறீங்க, இத்தனை வருஷமா இருக்கீங்க, உங்க தாத்தாலேருந்து அப்பாலேருந்து எல்லாரும் முதலமைச்சராக இருந்தீங்க. இதை இப்படி செய்யாதீங்கன்னு யாராவது அட்வைஸ் பண்றீங்களா? ஏன் அதை செய்ய மாட்டீங்க? குற்றம் சொல்வதற்கு மட்டுமே தான் இருக்கிறீங்க. திருவிளையாடல் படத்தை சொல்ற மாதிரி குற்றம் கண்டுபிடிப்பதற்குனே புலவராக இருந்து பிரயோஜனம் இல்லை. நம்மளும் எதிர்கட்சியா இருக்கிறோம், நம்ம பேசணும், நம்ம மீடியால ஃபோக்கஸ் ஆகணுங்கிறதுக்காக உதயநிதி பேசுறாரு. இதை சரி செய்ய வேண்டும், மக்களுக்கு உண்மையிலேயே அந்த நலத்திட்டங்கள் போய் சேரணும், இல்லை இந்த திட்டம் சரியில்லைன்னு சொல்லணும்னா அதற்குரிய அறிவுரையும் சொல்லணும். ஓகே சார். இப்போ அதே நேரத்தில் செந்தில் பாலாஜியும் அவரோட தம்பியையும் கைது பண்ணணும் ரொம்ப தமிழக அரசு ரொம்ப விடாப்பிடியா இருந்தது. கடைசியாக அவங்க கோர்ட்ல போயிட்டு முன்ஜாமீனும் வாங்கிட்டாங்க. ஏன்னா ஆட்சியை கவிழ்க்க திட்டமிட்டார்கள், போதிய ஆதாரங்கள் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி நீதிமன்றமே முன்ஜாமீன் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ செந்தில் பாலாஜியும் அசோக்குமாரும் எந்த ஒரு தவறும் செய்யாத உத்தமர்கள் தான் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, அது இந்த நிகழ்வுக்கு தானே உங்களுக்கு முன்ஜாமீன் கொடுத்துருக்குறாங்க. அதாவது அவர் அரெஸ்ட் பண்ணணுங்கிறதுக்கு, அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டத்து இது வந்து எல்லாருக்குமே பொருந்தும். உங்களுக்கும் எனக்கும் செந்தில் பாலாஜிக்கும். செந்தில் பாலாஜி என்பதும் இந்திய குடிமகன் தான், அவருக்கும் எல்லா உரிமையும் இருக்குது. இந்த விஷயத்துல என்னை வந்து கைது பண்ணக்கூடாதுங்கிறதாக முன்ஜாமீன் வாங்கியார். அது சரி என்று நீதிமன்றத்துக்கு பட்டினால் கொடுத்துருக்காங்க. அதுக்காக அவர் குற்றமற்றவரா குற்றம் இல்லாதவரா அது விசாரணையில் இருந்துகிட்டு இருக்கு. அவர் அப்படி பார்த்தா முன்னாடி இருந்த கேஸ் ஹிஸ்டரி அவர் அரெஸ்ட் பண்ணி 471 நாள் உள்ளே வச்சிருந்தாங்க, ஜாமீனே கொடுக்காம வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து துறை இல்லாத அமைச்சராகவே டிஎம்கே இதில் இருந்து ரொம்ப நாளாக இருந்தார். இதெல்லாம் இப்போ யார் கேள்வி கேட்டாங்க? அப்போ கேட்கும்போது அவர் வந்து உத்தமராக தெரிந்தாரா? அப்படியெல்லாம் கிடையாது. எந்த ஒரு சட்ட நடவடிக்கையும் செய்தால் எடுத்தால் உடனே என்ன சொல்லுவாங்க, இது அரசின் வந்து நம்மளுக்கு எதிராக செய்யறாங்கன்னு. இப்போ இடி ரைடு வந்தா உடனே பிஜேபி தான் செய்யுதுங்கிறாங்கல்ல. ஆமா, அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன சம்மந்தம்? பர்சனலா எடுத்து பேசி பாருங்க. லாஜிக்கலா ஒரு விஷயங்கள் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ஏதோ ஒன்று சொல்லணுமே, இடி ரைடு வந்துருச்சுன்னா உடனே பிஜேபி தான் அமைச்சிருச்சு. பிஜேபிக்கு அதான் வேலையா? எந்த கட்சிக்குமே மத்திய அரசு அதோடைய செயல் திட்டங்களை, மக்களுக்கான திட்டங்களை ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் போட்டு இந்த இவர் வீட்டுக்கு போ அவர் வீட்டுக்கு போன்னு சொல்றது இல்லை வேலை. அவர்கள் குற்றம் இழைத்திருந்தால் அதற்குரிய விசாரணைக்கு தானே கூப்பிடுறாங்க. நீங்க உங்களுக்கு தண்டனையே கிடையாது இல்ல.
முதல்ல தண்டனையா கொடுக்க போறாங்க. இடி ரைடுனா உங்க வீட்டுல எல்லாம் சரியா இருந்துச்சுன்னா நீங்க திரும்பி போறாங்க. அப்பயே நீங்க பயப்படுறீங்க. அது பொதுவாகவே வைக்கப்படும் குற்றச்சாட்டு. ஆளும் கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் மீது எந்த துறையில நீங்க நடவடிக்கை எடுத்தாலும் உடனே என்ன சொல்லுவாங்க. இப்ப ஏவா வேலு வீட்டுல நேத்து செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த முன்ஜாமீன் விசாரணையின் போது அவங்களுடைய வக்கீல் பேசுறாரு, இவர் அடுத்து கரூர் இடைத்தேர்தல் வரப்போகுது, செந்தில் பாலாஜி இருந்தா கண்டிப்பா வெற்றி திமுகவுக்கு, அதை தடுக்கணுங்கிறதுக்காகவே அவர் கைது பண்ணி உள்ள வைக்கணும்னு பிளான் போடுறாங்கன்னு சொல்லி ஒரு வாதத்தை முன்வைக்கிறாரு. அதாவது இப்ப அப்படி பார்த்தா ஏகப்பட்ட இடத்துல இடைத்தேர்தல் வருது. ஆமா, அதுல குறிப்பா கரூரை தான் அவங்க மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. கரூரை மென்ஷன் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, சென்ற முறை விஜய் வந்து அரசியல் கட்சி தலைவராக இருந்து அங்கே செல்லும் போது அது செந்தில் பாலாஜிக்கு விடப்பட்ட ஒரு சவாலாகத்தான் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் நடத்தினாரு. அந்த கூட்டத்துக்கு அவ்வளவு ஆட்கள் இல்லை. அதே மாதிரி எடப்பாடி அவர்கள் அங்கே போகும்போது அந்த கூட்டம், ஆனால் விஜய் வரும்போது மட்டும் ஒரு மிகப்பெரிய கூட்டம் வந்தது. அந்த கூட்டத்தில் ஏற்பட்ட அசம்பாவிதம் விஷயம் தான் நம்ம பேசினது. அப்போ மீண்டும் இப்போ கரூருங்கிறது வந்து செந்தில் பாலாஜிக்குன்னு இவங்களே எழுதி கொடுத்துட்டாங்களாங்கிறது எங்களுடைய கேள்வி. சார் அங்கே யார் வேணா போகலாம், யார் வேணா ஜிக்கலாம். அதே இடத்துல அண்ணாமலை இருந்திருக்கிறாரு, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. பட் அவருடைய செயல்பாடுகள் மக்களுக்கு பிடித்திருந்தால் அவர்கள் வந்து அதை ஒத்துக்க போறாங்க, யார் வந்தாலுமே. அதனால ஒருத்தருக்காக தமிழ்நாடு பட்டயம் பண்ணி கொடுக்கல. அது XYZ யாரா வேணாலும் இருக்கலாம். நாளைக்கு விஜய் அவர்கள் வந்து திருச்சியில ஜெயிச்சிருக்காரு, பட் அவருடைய கட்சிக்காரர் அங்கே ஜெயிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. விஜய்க்காக விழுந்த ஓட்டாக இருக்கலாம், ஆனால் இன்னொருவர் விஜய் கட்சி சார்பாக நிற்கும் போது ஈரோடு இந்த திருச்சி கிழக்குல அவரே ஜெயிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அந்த இடத்துல நாளைக்கு முதல்ல ஸ்டாலின் போய் நிற்கிறான்னு உதாரணத்துக்கு வச்சுங்க. அப்போ என்ன ஆகும், 2 மினிஸ்டர் அங்கே இருந்தாங்க அதனால ஜெயிச்சாங்கன்னு சொல்லுவீங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் பேச்சாகத்தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர இதுக்கும் அதுக்கு லிங்க் கிடையாது. இப்போ காலையில ஒரு இன்டர்வியூல கேட்கும்போது என்கிட்ட கேட்டாங்க, அனிதா ராதாகிருஷ்ணன் மேல வந்து பிஜேபி வந்து ஒரு வழக்கு தொடுத்திருக்காங்க, அவருடைய குவாலிஃபிகேஷனை மாத்தி இந்த வாட்டி கொடுத்துருக்காங்க. நான் கேட்கிறேன், அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து இப்போ மட்டும் எம்எல்ஏவா இல்லையே, ஏடிஎம்கே பேரில் எம்எல்ஏவா வந்து மினிஸ்டரா இருந்தாரு, டிஎம்கேக்கு மாதிரி அதுல எம்எல்ஏவா இருந்தார் மினிஸ்டர். அப்ப தேர்தல் கமிஷன்ல இவர் ஏற்கனவே கொடுத்த பேப்பர்ஸ் எல்லாம் அப்ப என்ன சரி பார்க்கலையா? இப்போ போய் நீங்க கேஸ் கொடுக்குறீங்கன்னா அப்போ முன்னாடி அவர் என்ன குவாலிஃபிகேஷன் கொடுத்தாருன்னு வெரிஃபை பண்ண மாட்டாங்களா? போன முறை எந்த சொத்து கணக்கு கொடுத்தான்னு வெரிஃபை பண்ண மாட்டாங்களா? இது அந்த துறையோடைய பிரச்சனை. இதை நம்ம போய் இப்போ நீங்க வந்து தேர்தலில் நிற்கக்கூடாது, இவரை வந்து தகுதி நீக்க செய்யணும்னு இருக்காங்க. அப்போ என்ன, அனிதா ராதாகிருஷ்ணன் இப்போ கைது பண்ணாங்க. ஸோ அதை சந்தர்ப்பமாக வைத்து வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் மனசில் வச்சுட்டு நீங்க அந்த மாதிரி ஏற்பாடு பண்றீங்க நம்ம சொல்லக்கூடாதா? ஸோ இது யாராக இருந்தாலும் தனிப்பட்ட மனிதர் மீது நடத்தக்கூடிய தாக்குதல் என்பது அரசியலை முன்வைத்து, அரசியல் லாபங்களை முன்வைத்து, வாக்குகளை முன்வைத்து தான் வைக்கிறாங்களே தவிர இது எல்லாமே தமிழ்நாட்டில் பரவலாக ஒரு மக்கள் இதெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. நாளைக்கு விஜய் வந்து பிரச்சாரத்துக்கு போறாருன்னா அவருக்கு கூட்டம் ஓடும், செந்தில் பாலாஜியை விட அதிகமாக கூட்டம் வரும். இது வந்து அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. இதெல்லாம் டிஎம்கேவே பரப்பி விடுவாங்க. இதுக்காக தான் அதை செஞ்சாங்க, அதுக்காக தான் இதை செஞ்சாங்கன்னு. ஏன்னா எப்படியாவது அரசியலில் வந்து எதிர்பார்க்காத ஒரு மாற்றம் நடந்து விட்டது. இது நாங்களே எதிர்பார்க்கல. நாங்கள் பல முறை விஜய் அவர்களை விமர்சனம் செஞ்சிருக்கோம். நடிகருக்கு நாடாள தெரியுமாங்கிறதெல்லாம் நாங்கள் நிறைய பேசியிருக்கிறோம். பட் இன்னைக்கு அவர் நாடாள வந்துட்டார். அது மக்கள் தீர்ப்பு. கலைஞர் சொல்ற மாதிரி இது மக்கள் தீர்ப்பு, மகேஷன் தீர்ப்பாக ஏற்கிறோங்கிற மாதிரியான விஷயங்கள். அப்போ அந்த இடத்துல நீங்க அவருடைய செயல்பாடுகளை பாருங்க. இதற்கப்புறம் அவர் முதல்வராக மாறிய பிறகு செயல்பாடுகளில் குறை இருந்தால், திட்டங்களில் தவறுகள் இருந்தால் சுட்டி காட்டுங்கள். அது இல்லாம இவர் பண்ணக்கூடாது அவர் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அது தார்மீக உரிமையே கிடையாது. எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்காதீங்க. இப்போ என்ன பிரசன்ட் சிச்சுவேஷன், யாருமே உத்தமர்கள் கிடையாது. எல்லாரையும் வாஷிங் மிஷினில் போட்டு வெளியில் எடுத்தால் உடனே எல்லாரும் சுத்தமாயிட முடியாது. இல்லை, இவர்கள் மேலே எவ்வளோ வழக்குகள் நிலுவையில் இருக்குது, நிரூபிக்கப்படவில்லை. அதனால் இவர்கள் இன்னும் வெளியில் தெரிந்தவர்கள், நிரூபிக்கப்பட்டால் குற்றவாளியாக்கப்படுவார்கள். அப்படிங்கிறதா மெயினான கருத்தாக நான் பார்க்கிறேன். இப்போ தாவேக்கா அவங்களுடைய அரசுல ஒரு பக்கம் பிசிக அமைச்சரவையில் அங்கம் வகிக்கிறது, இன்னொரு பக்கம் காங்கிரஸ் அமைச்சரவையில் அங்கம் வகிக்கிறது, அந்த கூட்டணி கட்சிகள்லாம் அமைச்சரவையில் இடம் கொடுத்துட்டாங்க. ஆனாலுமே திருமாவளவர்கள் பேசும்போது சொல்றாங்க, நாங்க இன்னும் வந்து அமைச்சரவையில் இருக்கோம், இன்னும் கூட்டணியில நாங்க தாவேக்க கூட்டணியில இல்லை அப்படின்ற மாதிரி கருத்தை சொல்றாரு. அதுக்கு வைகோ சொல்றாரு, இப்படியான வாதத்தை நான் பார்த்ததே இல்லை, நோபல் பரிசே கொடுக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. எல்லாம் ஒரே கூட்டணியில வந்துட்டாங்க, ஆக்சுவலா ஒரே இதுல தான் இருக்காங்க. இப்படி நான் முன்னுக்கு பின்னான கருத்து திருமாவளவர்கள் தெரிவிக்க காரணம் என்ன? இல்ல, திருமாவளவனுடைய எதிர்பார்ப்பு சற்று அதிகமாக இருக்கிறது. நான் முழுசா தாவேக்காக வரணும்னா எனக்கு துணை முதல்வர் நீங்க கொடுங்கிறதான ஒரு விஷயமா தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா இந்த கூட்டணிக்கெல்லாம் முன்பே திருமாவளவனும் தாவேக்காவும் இணைப்பில் இருந்தார். ஒரு புக்கு வெளியீட்டு விழாவில் இருந்தது. இங்க இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா வந்து அங்க அவர் கூட இருந்தாரு. அப்புறம் அவர் தான் வந்து முதல்ல திருமாவளவனை வந்து துணை முதல்வர் ஆக்கணும்னு சொல்லி சொன்னதே அவர் தான். அப்ப திருமாவளவன் கேட்டாரு, ஏன் துணை முதல்வர் என்ன முதல்வர் ஆக்கக்கூடாதான்னு கேட்டாரு. அப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்கலன்னா ஏடிஎம்கே டிஎம்கே சேர்ந்து திருமாவளவனை முதல்வர் ஆக்கலாமான்ற ஒரு சர்ச்சை நடந்ததாக ஊடகங்கள்ல தெரிய வந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது திருமாவளவனுக்கு வந்து தமிழகத்தின் துணை முதல்வராக ஆக வேண்டும் என்ற ஒரு ஆசை உள்ளுக்குள் இருப்பதாக நாங்கள் பார்க்கிறோம். அதற்கு இது போன்ற வாதங்களையும் பேட்டிகளையும் அவர் சந்தர்ப்பமும் பயன்படுத்தி பொது வெளியில விடும்போது என்ன ஆகுது, அவர் சொன்ன மாதிரி ஆகாது. யாரோ சொன்னாங்கங்க, எனக்கு விருப்பம் இல்லை, அவங்க பின்னாடி இருக்கவங்க சொல்றாங்கிற மாதிரி ஆகுது. இப்ப இதுல என்ன பிரச்சனைன்னா,
வைகோ வெளியில வந்து இங்க போறாரு. அப்ப இவருக்கு கொடுக்கக்கூடிய முக்கிய பொறுப்புகளை வந்து அங்க அவருக்கு கொடுத்துருவாங்களோங்கிற பயம் இருக்கு. அது போக இந்த கூட்டணி கட்சிகளுக்கு உண்டான கன்வீனர் யாருங்கிறத ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்குது. வைகோ, திருமாவளவன், சிதம்பரம் 3 பேருடைய பேரும் அடிபட்டு இருக்குது. இதுல தனக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி வைகோ நினைக்கிறாரு. சோ அந்த மாதிரியான இதுல எங்க திருமாவளவன் வந்து நம்மை தாண்டி கொண்டு, ஏன்னா இன்னைக்கு திருமாவளவனையும் வைகோவையும் கம்பேர் பண்ணீங்கன்னா திருமாவளவன் ஹையர் எண்ட்ல இருக்காரு. திருமாவளவர்கள் கருத்துல முக்கியமான நான் பார்க்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரு இங்க தமிழக அரசியலை விட்டுருங்க, இங்க இருக்கவங்களுக்கு அவ்வளவுதான் தெரியும். நான் சொல்றது தேசத்தை பாதுகாக்கும் ஒரு நோக்கத்துல இந்த இந்திய கூட்டணியில தாவேகாவும் இருக்கணும், திமுகவும் இருக்கணும்ன்ற கருத்தையுமே வைக்கிறாரு. இது எப்படி சாத்தியமாகும்? இல்ல, அதாவது இது திரும்பி நீங்க இந்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் சேர்ந்து திருமாவளவனை முதல்வராக்கலாம்னு சொன்னாங்க. இல்ல, அது டிஎம்கேல இருந்து வெளியில வந்ததுதான் ஏடிஎம்கே இல்லையா? சோ அப்ப அத மாதிரி தாவேகாங்கிறது எதை நோக்கி ஆரம்பிக்கப்பட்டது? திமுகவை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்டது. இப்ப இவர் என்ன நினைக்கிறாரு, எந்த ராஜா எந்த பட்டனுக்கு போனாலும் நான் வந்து சாபிஸ்டிகேட்டடா இருக்கணும்னா, இவருக்கு என்னன்னா டிஎம்கே ஓடுறதுக்கு மனசு இல்ல, தாவேகா ஓடுறதுக்கு மனசு இல்ல. ஏன்னா அங்க ஆல்ரெடி வன்னியரசு அமைச்சராக இருக்கிறார். இன்னும் பெரிய போர்ட்போலியோ கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பட் அதே நேரத்தில் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் என்ன வேணா நடக்கலாங்கிறதுனால இவர் இப்போ தாவேகாவோட இணையறாங்க. நாளைக்கு பிஜேபி தாவேகாவோட ஒரு கூட்டணிக்கு வந்துட்டா திருமாவளவுடைய நிலைமை டைலமா ஆயிடும். ஆமா. ஸோ மதவாத எதிர்ப்புங்கிற விஷயத்துல இவர் தோற்று போய் விடுவார். அதனால இவர் என்ன சொல்றாரு, 2 பக்கமும் துண்டு போடுறாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்தா நல்லா இருக்கும். அது எப்படி சேர முடியும்? இதே ஏடிஎம்கே டிஎம்கே சேரணும்னு அவ்வளவு மறுப்பு பேசினாங்க. இவரை 2 பேருமே முதலமைச்சராக இது பண்ண முடியாதுங்கிற திருமாவளவனை கொண்டு வரலாங்கிற ஒரு சர்ச்சை வந்தது. அதே மாதிரிதான் தாவேகாவும் திமுக எப்படி சேர முடியும்? அப்போ அந்த இடத்துல இவர் என்ன நினைக்கிறாரு, இல்ல மாமியார் மாட்டு பொண்ணு ஒன்னாதான் வந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னா அது எந்த இடத்துலயுமே நடக்காது. அதிகப்பட்ட ஆசை தான் இது. இவருக்கு என்னன்னா 2 பக்கமும் பகைத்து கொள்ளாமல் நம்ம போகணும்னு நினைக்கிறார். அதுக்கு நடுவில் தாவேகால தன்னுடைய நிலைமையை உறுதிப்படுத்தி கொண்டால் இவரும் திமுக விட்டு விலகி விடுவார் முழுமையாக. ஏன்னா எம்பி சீட்டு ஒரு கன்ஃபார்ம் ஆகணும். அப்ப எம்பி சீட்டு கன்ஃபார்ம் ஆகணும்னா என்ன பண்ணணும், இன்னும் தன்னுடைய கட்சி சார்ந்தவர்களுக்கு பலம் கொடுக்க வேண்டும். அப்போ அவங்க வந்து இப்ப இன்னைக்கு கூட காலையில பாக்குறேன்னு வாரிய தலைவர்கள் கேட்கறாங்க. அப்போ அதுதான் அர்ஜுனா சொன்னாரா, அதெல்லாம் கொடுக்க முடியாது, ஒருத்தருக்கு தான் கொடுப்போம், அதுவும் நாங்க யாரை விசிகால சூஸ் பண்றோமோ அவங்களுக்கு தான் கொடுப்போம் ஒருத்தருக்கு அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தைகள் நடக்குது. 2வது இப்போ இருக்கக்கூடிய வன்னியரசு அவர்களுக்கு வேற போர்ட்போலியோ மாற்றணும், இன்னும் கொஞ்சம் அதிகாரம் மிக்க போர்ட்போலியோவாக இருக்க வேண்டும் என்பதையும் அவர்கள் கேட்பதாகவும் ஊடகங்கள் செய்திகள் வருகிறது. அதனால திருமாவளவர்கள் வந்து டைலமோல இருக்கிறாரு. முழுமையாக அரசனை நம்பி புருஷனை கைவிடுவதா என்ற ஒரு டைலமோல இருக்கிறதுனால இது இந்த சர்ச்சைகள் மூலமாக என்னன்னா திரு விஜய் அவர்களுக்கும் திமுகவிற்கும் ஒரு மறைமுகமாக தன்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறார். எனக்கு இது 2 பேரும் வேணும் அப்படின்னா 2 பேரும் நடக்குது, 2 கண்ணு எனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது நடக்காது. அப்படிங்கிறதுனால அவருக்கு அது தெரியும். இருந்தாலும் தன்னுடைய நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். தாவேகா நம்மளை விட்டுறக்கூடாது. இப்போ என்ன ஆகும், தாவேகா என்ன பண்ணுவாங்க, எங்க இவர் அங்கே போயிடக்கூடாது. டிஎம்கே நினைப்பாங்க நம்ம கூட்டணியில் இவர் இருந்தால் தான் நமக்கு ஒரு பலம். ஏன்னா வாக்கு வங்கி இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை விசிகாக்கு ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது. ஆனால் பார்லிமெண்ட் தேர்தல் வரும்போது அந்த இடத்துல யாருங்கிற ஒரு கேள்வி. ஏன்னா முதல் நீங்க வந்து போன முறை அதிமுக தோற்றதே யார் பிரதம மந்திரிங்கிற குறிக்கோள் இல்லாம இருந்தது. அதே நிலைமைதான் இந்த முறை வரக்கூடிய பாராளுமன்றத்தில். நீங்க மோடியை சப்போர்ட் பண்ணீங்கன்னா நீங்க பிஜேபிக்கு போயிடுவீங்க. அப்ப மதவாதம்ங்கிற ஒரு பிரச்சனையை நீங்க தூக்க முடியாது. இது போன்ற அரசியல் ஆதாயங்களுக்காக தான் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஓகே சார், உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை கூட பகிர்ந்து வைக்கிறப்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.